தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமெலி குன்றத்துள் சேக்கிழார் அடி போற்றி. நான் சேக்கிழார் துதி படிச்சேன்னா நன்றி திருத்தொண்டர் தொகை படியுங்கோ. திருச்சிட்டம்பலம் கரைக்கண்டன். திருச்சிட்டம்பலம் கரை கண்டன் களலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கும் காரிக்குமடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்குமடியேன் துறை கொண்ட செம்பவள இருளகற்றும் சோதி தொல்மயிலை வாயினான் அடியார்க்குமடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முறையாடுவார்க்குமடியேன் ஆரூரன் ஆரில் அம்மானு காடே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்க பெரிய புராணத்துல 51வது நாயனார் புராணம் கலிய நாயனார் புராணம் படிக்க போறோம். தொண்டை நாட்டைச் சேர்ந்த திருவெற்றியூரில் செக்காடும் மரபினர் குலத்தில் சக்கரப்பாடியில் கலியநாயனார் தோன்றினார். அவர் சிவபெருமான் கோயிலில் விளக்கு பணி செய்து வந்தார். நீண்ட காலம் இத்தகைய தொண்டை செய்து வந்தார். இறைவர் அருளால் அவருக்கு செல்வம் வளங்குன்றியது. அப்போதும் தம் பணியை அவர் கைவிடவில்லை. சில நாட்களுக்கு பின் மற்றவர் அவருக்கு எண்ணெய் தரவில்லை. பின் செக்காடி கூலியை பெற்று எண்ணெய் பெற்று விளக்குப்படியை தொடர்ந்தார். சில நாள் சென்றபின் செக்காடும் தொழிலும் அவருக்கு கிடைக்கவில்லை. வீட்டை விற்று விளக்கேற்றினார். பின் மனைவியை விற்க முயன்றார், முடியவில்லை. ஒரு நாள் விளக்கேற்ற வழியொன்றும் இல்லாத போது தாம் வழக்கமாக விளக்கு ஏற்றும் பக்கநாதர் கோயிலுக்கு போனேன். வரிசையாய் அகல் விளக்குகளை வைத்தார். என் குருதியை கொண்டு விளக்கேற்றுவேன் என்று வாளால் உடலை அறுக்க தொடங்கினார். அப்போது இறைவரின் திருக்கை அவரை பற்றியது. இறைவர் காட்சி தந்து அவர் சிவலோகத்தில் விளக்கேற்ற இறைவர் அருள் செய்தார். அண்டிபடியும் முதலாவது பாட்டு. பேருலகில் ஓங்குபுகள் பெருந்தொண்டை நன்னாட்டு சீருளவும் சடைக்கன்றை திருத்தருதம் திருப்பதியாகும் கருவூல மலச்சோலை கன்னிமதில் புடைசூழ்ந்து தேருளவு நெடும்வீதி சிறந்திரு வெற்றியூர். தெளிவுரை. பெரிய இந்த உலகத்தில் புகழினால் ஓங்கிய பெருமை கொண்ட தொண்டை நாட்டில் கங்கையாறு பொருந்திய சடைக்கற்றையுடைய கூத்த பெருமான் எழுந்தருளி உள்ள பதி. மேகங்கள் தவழ்வனவாகி மலர்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த மதில் பக்கம் எல்லாம் சூழ்ந்து தேருலோவதற்கிடமான நீண்ட வீதிகளை உடைய திருவெற்றியூர் என்ற பதியாகும். செல்லம்மா படியுங்கோ. செல்லம்மாக்கா. செல்லம்மாமா. வீடு கழு பெருந்தெருவும் புத்தருடன் பீலியமன் வேடமுடையவர் பொருள் போல் ஆகாச வெளிமறைக்கும் ஆடிகொடிமணி நெடுமாளிகை நிறைகள் அலைகமுகின் காடனைய கடல் படப்பையென விளங்கும் கவின் காட்டும் பெருமையுடைய பெரிய வீதிகளும் பௌத்தர்களுடனே மயிற்பீலியையுடைய சமண குலத்தவர்களும் கூறும் பொருள் போல வான வெளியை இல்லை என்று சொல்லும்படி மறைக்கும் ஆடும் கொடிகளையுடைய அழகிய பெரிய மாளிகைகளின் வரிசையில் அசைகின்ற கமுகஞ்சோலைகளைப் போல் விளங்கின. நகரத்தை அடுத்து கடலாது பயிர்களையுடைய தோட்டம் போல் விளங்கும் அழகை காட்டும். கண்ணுதிரு பதிகை இசை பாட்டு ஓவா மண்டபங்கள் அன்னநடை மடவார்கள் ஆட்டு ஓவா அணியரங்கு பன்முறை தூரிய முழங்கும் விழாவு ஓவா வயல் வீதி செந்நெல்லடி சிற்பிரங்கள் உளவா ஓவா திருமடங்கள். தெளிவுரை. யாவராலும் பலமுறையும் ஓதப்படும் பதியங்களில் இசைப்பாட்டுக்களை மண்டபங்கள் நீங்காமல் உடையவனாய் விளங்கின. மக்கள் பழகும் வீதிகள் பல முறையாக ஒலிக்கும் இதயங்களின் ஒளியுடைய கூடிய விழாக்களை உடையவனாய் தோன்றின.
திருமடங்கள் செந்நெல் அரிசியால் சமைக்கப்பட்டு மலைபோல் ஆக்கிய உணவு பெருக்கத்தினை நீங்காமல் உடையவனவாய் விளங்கின. புத்திசரி என்று படியுங்க. பாடல் எண் 4025. கெழுமலர் மாதவி புன்னை கிளை ஞாழல் தளைய விழும் கொழுமுகைய தன்பகங்கள் குளிர்த்தெருந்தி வளர்கைதை முழுமணமே முன்னீரும் கமல மலர் முருகுயிர்க்கும் செழுநிலவின் துகளனைய மணற்பரப்பும் திருப்பரப்பும். தெளிவுரை: நிறைந்த மலர்களையுடைய மாதவியும் புன்னையும் கிளைத்து வளரும் குங்கும மரங்களும் இதழ்கள் அலர்கின்ற தெளிமையான முகைகளையுடைய தன்பக மரங்களும் குளிர்ந்த தெருந்தியும் தாளையும் என்னும் இம்மரங்கள் கடல் நீரும் மணக்கத்தத்தம் மலர்களின் மணத்தை தரும் தெளிமையான நிலவின் கதிர் தூளாக ஆனதைப் போல மணற்பரப்பின் பரந்த பரப்பு விளங்கும். மாதவி என்றும் ஒரு பூமரம் இருக்கோ? ஓ ஓ மாதவிதான் பூமரத்தின் பேர் தான் அவக்கு வச்ச மாதவி என்று. மாதவி புன்ன புண்ணியண்டு கேள்விப்பட்டிருக்கேன், மாதவி என்று இதான் கேள்விப்படுறேன். குங்கும மரம் உள்ள குங்கும பூ மரத்துல இருந்தான் எடுக்கிற குங்குமம். அது தெரியும், அதுவும் தெரியும். இந்த மாதவி இதான் கேள்விப்படுறேன். புன்ன மரம் கிட்ட ஊர் வழியும் இருக்கு தானே புண்ணே. அது தெரியும். எய்கில் அணையும் முகில் முழக்கும் மெறிதிர வேலையின் முழக்கம் பயில் தருவல்லிய முழக்கும் முறை தெரியா பதியதனுள் வெயில் அணிபல் மணி முதலாம் விழுப்பொருளாவென விளக்கும் தைல வினை தொழின் மெரவில் சக்கரப்பாடித்தெரு மதுகளைச் சேருகின்ற மேகங்களின் ஒளியும் வீசு மலைகளையுடைய கடலின் ஒளியும் பயிலப்படும் பல வாத்தியங்களின் ஓசையும் என்று இவை கூடி பிரித்து அறிய இயலாதவாறு ஒலிக்கின்ற அந்த நகரத்தில் எண்ணெய் ஆட்டும் செக்கு தொழிலையுடைய மரபினர் வாழ்கின்ற சக்கரபாடி தெரு என்பது ஒளி வீசும் பல வகை மணிகள் முதலான தூய்மையான பொருள்கள் விளங்கும் தன்மை உடையது. அக்குலத்தின் செய்தவத்தால் அவனிமிசை அவதரித்தார் மிக்க பெருஞ்செல்வத்து மீக்கூர் விளங்கினார் தக்க புகழ் கலியனார் என்னும் நாமந்தலை நின்றார் முக்கண் நிறைவர்க்கு உரிமை திருத்தொண்டின் நெறிவியல்வார். அந்த குலமானது முன் செய்த தவத்தினால் உலகத்தில் தோன்றினார். அந்த குலமானது முன் செய்த தவத்தினால் உலகத்தில் தோன்றினார். மிக்க பெரிய சைவத்தின் மேலோங்க விளங்கினார். அவர் தகுதியான கலியனார் என்னும் பெயர் கொண்டு சிறந்து நின்றார். 3 திருவிழிகளை உடைய சிவபெருமானுக்கு உரிமையான திருத்தொண்டு நெறியில் ஒழுகி வரலானார். பாடல் 4028. எல்லையில் பல்கோடி தினத்துறைவராய் இப்படித்தாம் செல்வனறி பயனறிந்து திருவொற்றியூர் அமர்ந்த கொல்லை மளவிடையார்தம் கோயிலின் உள்ளும் புறம்பும் அல்லும் நடும் பகலுமிடும் திருவிளக்கின் அணி விளைந்தார். தெளிவுரை: அவர் அளவில்லாத பல கோடி செல்வத்துக்கு தலைவராகி இத்தன்மையான செல்வம் வந்த வழியின் பயனை அறிந்து திருவொற்றியூரில் விரும்பி வீற்றிருக்கின்ற இளங்காளையுடைய இறைவரின் கோயிலின் உள்ளேயும் வெளியேயும் இரவிலும் பெரிய பகற்போதிலும் இடும் திருவிளக்கு பணியினை மேற்கொண்டார். எண்ணில் திருவிளக்கு நெடுநாளெல்லாம் எரித்து வர புண்ணியமை தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே உன்னிறையும் பெருஞ்செல்வம் உயர்த்தும் வினைச்செயல் ஓவி மண்ணிலவர் இருவினை போல் மாண்டது மாட்சுமைத்தாக எண்ணற்ற திருவிளக்குகள் நீண்டகா நாட்கள் முழுமையும் எரித்து வரவே சிவபுண்ணியத்தின் உரைப்பையுடைய அம்மை தொண்டரின் செயலை உலகமறியுமாறு செய்பவரான இறைவரின் திருவருளினால் உள்ளே நிறைந்து மிக்கூர்ந்த பெரிய செல்வமானது மேலும் பெருக நிகழும் தொழில் செய்வதொழியவே உலகிலில் அவரது இருவினைகளும் மாண்டன போல் செல்வம் மாட்சிமை அடையுமாறு நீங்கியது. திருமலி செல்வத்துளனி தேய்ந்து அழிந்து பின்னையும் தம் பெருமை நிலைத்திருப்பணியில் பேராதார் பேராளர் வருமரவில்
உள்ளோர்வால் எண்ணெய் மாற்றி கொணர்ந்து தருமியல்வில் கூலியினால் தமது திருப்பணி செய்வார். தம் நிறைந்த தம் செல்வம் பெருக்கம் தேய்ந்து அழிந்த பின்பும் தம் பெருமை தன்மையின் நிலைத்த தொழிலினின்றும் மாறுபடாத தன்மையுடைய அவர் தாம் வரும் அந்த மரபில் செல்வம் உள்ளவரிடத்தில் எண்ணெய் பெற்று வந்து விற்று தந்து அதன் இயல்பால் அவர் அளிக்கும் கூலியை கொண்டு தம் திருத்தொண்டை செய்து வந்தார். பாடலன் 4031. வளமுடையார் பாலெண்ணெய் கொடுபோய் மாறி கூலி கொளமுயலும் செய்கையும் மற்றவர் கொடாமையின் மாறத் தளருமெனம் முடியவர் தாம் சக்கர எந்திரம் புரியும் களனில் வரும் பணி செய்து பெருங்கூலி காதலித்தார். தெளிவுரை: செல்வ வளமுடையவரிடத்தில் எண்ணெய் பெற்று விற்று தந்து அதனால் பெறும் கூலியை கொள்ள முயலும் அச்செய்கையும் அவர்கள் எண்ணெய் கொடாமையினால் இல்லையாகியது. அதனால் தாமாற்றும் பணிக்கு தடைபெறுதலால் தளரும் மனமுடைய அந்த நாயனார் தாம் தெற்கு ஆடும் இடத்தில் வரும் பணியை செய்து அதனால் பெறும் கூலியை பெற விரும்பியவராய் செக்கு நிறையள்ளாட்டி பதமறிந்து திலதையிலம் பக்கமள மிக உழந்தும் பாண்டில் வரும் எருதுய்த்தும் தக்க தொழிற்பெருங்கூலி தாங்கொண்டு தாளாமை மிக்க திருவிளக்கிட்டார் விழுத்தொண்டு விளக்கிட்டார். செக்கு நிறையும் அளவுப்படி எள்ளிட்டு ஆட்டி பதம் தெரிந்து எள்ளி நின்றும் எண்ணெய் பக்கங்களில் எழுவதைக் கண்டு மிகவும் வருந்தி உழைத்தும் செக்கை வட்டமாக சுற்றி வரும் எருதுகளை செலுத்தியும் தக்கவாறு செய்யும் தொழிலால் பெறும் கூலியை தாம் கொண்டு தவறாமல் மிக்க விளக்குகளை எரித்தார். அதனால் தூய திருத்தொண்டின் திறமிது என உலகில் விளக்கினார். அப்பணியால் வரும் வேறு அவ்வினையர் பலருளராய் எப்பெருசும் கிடையாத வகைமுத்த இடர் உளந்தே ஒப்பில் மனைவிற்றெரிக்கும் ஒரு பொருளும் மாண்டதன் பின் செப்பெரும் சீர் மனையாரை விற்பதற்கு தேடுவார். அந்த தொழிலால் கிடைக்கும் கூலியும் அத்தொழில் செய்வோர் பலர் உள்ளதால் எவ்வகையாலும் கிடைக்காதவாறு தட்டுப்பாடு வந்தது. அதனால் மிகவும் துன்பப்பட்டு ஒப்பில்லாத பெருமையுடைய தம் வீட்டை விற்று எரிக்கும் அப்பொருளும் தீர்ந்தது. வீட்டையும் விற்றார், பொருளும் தீர்ந்து போச்சு. தீர்ந்தபின் சொல்வதற்கரிய சிறப்பையுடைய தம் மனைவியாரை விற்று பொருள் பெற்று பணி செய்ய வழி தேடுவராய். பாடலன் 4034. மனமகிழ்ந்து மனைவியார் தமை கொண்டு வளநகரில் தனமளிப்பார் தமை எங்கும் கிடையாமல் தளர்வெய்தி சினவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பணி மூட்ட கனவினும் முன்பறியாதார் கையறவால் எய்தினார். தெளிவுரை: உள்ளத்து மகிழ்ச்சியுடன் மனைவியாரை கொண்டு வளம் வாய்ந்த அந்த நகரத்தில் பொருள் கொடுப்பவர் எங்கும் கிடைக்காததால் தளர்ச்சி அடைந்து சினமுடைய காளையுடைய இறைவரின் கோயிலில் திருவிளக்கு இடும் பணி முட்டுதலை இதன் முன்பு கனவிலும் அறியாத நாயனார் வேறு செயலற்ற தன்மையினால் கோயிலில் வந்து சேர்ந்தார். அணிகொள்ளும் படம் பக்க நாயகர் தங்கோயிலினுள் அணிகொள்ளும் திருவிளக்கு பணிமாறும் அமையத்தில் மணிவண்ணச் சுடர் விளக்கு மாலில் யான் மாள்வேனென துணிவுள்ளங்கொள நினைத்து அவ்வினை முடிக்கத் தொடங்குவார். தம்மை ஆட்கொண்டு தம் பணியை ஏற்கும் படம்பக்க நாதரின் கோயிலில் அழகு நிறையும் விளக்கு திருப்பணி செய்ய நின்ற அச்சமயத்தில் மணி போன்ற சுடர்களையுடைய விளக்கு எரிக்கப்படாமல் நின்று விடுமாயின் நான் மாண்டு விடுவதே செய்யத்தக்கது என்ற துணிவை மனங்கொள்ளும்படி எண்ணி அச்செயலை முடிக்கத் தொடங்குவராகி திருவிளக்கு திருகிட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரப்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரங்கொடு நிறைக்க கருவியினால் முடற்றறிய ஆக்கையை கண்ணுதலார் பெருங்குருதி கருணையுடன் நேர் வந்து பிடித்தருளி திருவிளக்குகளுக்கு எல்லாம் திரியையிட்டு அங்கு அகலை முறையாக பரப்பி
அச்செயல் நிறமுமாறு கிட்டாது ஒளிந்த எண்ணெய்க்கு ஈடாய் தம் உடலில் நிறைந்த இரத்தத்தை கொண்டு நிறைக்கும்படி கருவி கொண்டு தம் கழுத்தை அறிந்தார். அறியவே அங்கனம் அவர் அறிகின்ற கையை நெற்றிக் கண்களை உடைய இறைவனார் பெருகும் கருணையோடு நேராய் வெளிப்பட்டு வந்து அச்செயலில் செல்ல விடாமல் பற்றி. பாடலன் 4037. மற்றவர் தம் முன்னாக மளவிடை மேல் எழுந்தருள உற்றவூர் அது நீங்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றி அஞ்சலியினராய் நின்றவரை பரமர்தாம் பொற்புடைய சிவபுரியில் பொரிந்திருக்க அருள் புரிந்தார். தெளிவுரை. அவற்கு முன்பாக இளமையுடைய காளை ஊர்தியின் மேல் எழுந்தருள அறிதலால் உண்டான அந்த புண் வீங்கி ஒளி பெற்று விளங்கியது. உச்சியின் மேல் பொருந்திய கைகளை அஞ்சலியாய் குவித்து நின்ற அக்கலிய நாயனாருக்கு சிவபெருமான் அழகிய சிவலோகத்தில் விளங்க வீற்றிருக்கும்படி அருள் செய்தார். தேவபிரான் திருவுலக்கு செயல் மிடரறிந்து வரிய வினை முடித்தார் கடல் வணங்கிய நுலகில் யாவரனாது அடியார் தமை கண்டு பேசினரை நாவரையும் சத்தியார் திருத்தொண்டில் நலம் முறைப்பாம். வானவரின் தலைவரான சிவபெருமான் கோயில் எரிக்கும் திருவிளக்கு பணி முட்டப்பட்டதால் தம் கழுத்தை அறிந்து பொருந்துவதற்குரிய வினையைச் செய்து முடித்த கலிய நாயனார் திருவடிகளை வணங்கி அவற்றின் துணையால் பரந்த உலகத்தில் யாரே யானும் சிவனடியார் தம்மை இகழ்ந்து பேசினவரை நாக்கை அறியும் சக்தியார் என்னும் நாயனாரின் தொண்டின் நன்மையான வரலாற்றை உரைப்போம். கலிய நாயனார் புராணம் முற்றிட்டு. சிற்றம்பலம். அடுத்தது சத்திய நாயனார் புராணம். சோழ நாட்டில் உள்ள வரிஞ்சையூரில் வேளாளர் குலத்தில் சக்தி நாயனார் என்பவர் தோன்றினார். அவர் சிவனடியார்களை இகழ்ந்து பேசுபவர்கள் நாவை தண்டாயத்தால் இடுக்கி கத்தியால் அறுக்கும் பணியை மேற்கொண்டிருந்தார். பணியை நெடுங்காலம் செய்து இறைவரின் அடியை அடைந்தார். களமர் கட்ட கமலம் பொழிந்ததேன் குள நிறைப்பது கோலொன்றில் எண் திசையளவும் ஆணை தம்பம் நாட்டிய வளவர் காவிரி நாட்டு வரிஞ்சையூர் உழவர்களை எனக் களைந்து எடுத்த தாமரை மலர்கள் சொரிந்த தேனானது குளைத்தை நிறைக்க உள்ளது. ஒரே செங்கோல் வலிமையினால் 8 திக்குகளின் தம் வெற்றி தூண்களை நாட்டி அரசு செய்யும் சோழ மன்னரின் காவிரியாறு பாயின் நாட்டில் உள்ளது வரிஞ்சையூர் என்பதாகும். நன்றி. வரிஞ்சையூரின் வாய்மை வேளாங்குளம் பெருஞ்சிறப்பு பிறப்பு எய்தினார். விரிஞ்சன்மால் முதல் விண்ணவர் எண்ணவும் அறிஞ்சிலம்பணி சேவடி காட்செய்வார். வரிஞ்சையூரில் வாய்மை பண்டுடைய வேளாளர் உரமானது பெரிய சிறப்பை அடையுமாறு அதனுள் வந்து தோன்றினார். 4 முதலான தேவர்களும் நினைப்பதற்கும் அரிய சிலம்பை அணிந்து சிவபெருமானின் திருவடிக்கு ஆட்செய்பவராய். 4041. அத்தராகிய வங்கணர் என்பரை இத்தலத்தில் இகழ்ந்து எம்பும் முறை வைத்தனாவை வலித்தறி சக்தியார் எனும் நாமம் தரித்துளார். தெளிவுரை. தலைவரான சிவபெருமானின் அடியவரை இந்த உலகத்தில் இகழ்ந்து பேசும் சொல்லையுடைய நாவை வலிந்து அறியும் சக்தி வாய்ந்தவர் சக்தியார் என்ற பெயரை கொண்டவர் அவர். இங்கு சொற்ற திருவிலர் நாவினை வாங்கு தண்டாயுதத்தினால் வெளித்து தாங்கையிற்கத்தியால் அறிந்தன்புடன் ஓங்கு சேர்த்திருத்தொண்டின் உயர்ந்தனர். சிவனடியாரை தீங்கு சொல்லி இகழ்ந்த திரு இல்லாரின் நாவை துண்டித்தலும்
இந்த தண்டாயம் என்ற கருவியால் இழுத்து அங்கேயே கூர்மையான கத்தியால் அறிந்து அன்புடன் ஓங்கும் சிறப்புடைய தொண்டில் உயர்வுடையவராய் விளங்கினார். அன்னதாகிய ஆண்மை திருப்பணி மன்னு பேர் உலகத்தில் வலியுடன் பன்னடும் பெரு நாள் பரிவாள் செய்து சென்னி ஆற்றினர் சென்னறி ஆற்றினர். அத்தகைய ஆண்மையுடைய திருத்தொண்டின் நிலை பெற்ற பெரிய உலகத்தில் வலிமையுடன் பன்னெடுங்காலம் அன்புடன் செய்து வந்து தலையில் கங்கையாற்றைச் சூடிய இறைனரின் செம்மை நெறி தொண்டினை செய்து வந்தார். ஐயமின்றி அரிய திருப்பணி மெய்யினாற் செய்த வீர திருத்தொண்டர் வையம் உய்ய மணிமன்று மன்றில் ஆடுவார் செய்ய பாத திருநிழல் சேர்ந்தனர். தெளிவுரை ஐயமில்லாமல் அரியதான தொண்டை மெய்யினால் செய்த வீரத்தன்முடைய தொண்டரான சத்தியார் உலகம் உய்யும் பொருட்டு அழகிய அம்பலத்தில் ஆடுபவரின் செம்மெதிரும் பாதநலச் சேர்ந்தார். நாக்கார்த்தவருக்கு பாதநலல் கொடுத்தவர். 45 நாயனார் தொண்டரை நரங்கூறலார் சாயனாபரி சத்தியார் தாழ்வணிந்து ஆய மாதவத்தை அடிகள் எனும் தூய காடவர் தந்திரம் சொல்லுவாம். சிவபெருமானின் தொண்டர்களான நன்மை சொல்லாதவர் வீழ அவர்களின் நாவை அறியும் சக்தி நாயனாரின் திருவடிகளை வணங்கி அவற்றின் துணையாய் சிவநெறியான தவத்தையுடைய ஐயடிகள் என்னும் தூய காடவரின் அடிமைத்திறத்தை சொல்வோம். சக்தி நாயனார் புராணம் முற்றிட்டு. சிறப்புரின் என்னண்டி திருத்தொண்ட நாயனார் குருபூச இண்டக்கா ஐயடிகள் காடவர் போன் நாயனார் புராணம். தொண்டை நாட்டு காஞ்சியில் வல்லவர் குலத்தில் ஐயடிகள் காடவர் போன் தோன்றினார். அவர் மற்ற நாடுகளையும் தன்னகப்படுத்தி அங்கெல்லாம் சைவ தழைக்கச் செய்தார். அவர் தென்மொழி வடமொழி அமுதை உண்டவர். அவர் உலக வாழ்வில் வெறுப்பு கொண்டு தம் மைந்தருக்கு முடிசூட்டி வைத்துவிட்டு சிவபெருமான் வீட்டிற்கும் ஒவ்வொரு தலத்திற்கும் போய் வெண்பா பாடி வந்தார். இறுதியில் அழியா பேரின்பத்தை அவர் பெற்றார். வையந்திகள் பாடுறதா வார்த்தாளா? வையன்னிகள் பல்லவர் தம் குலமரபின் வழி தோன்றி வெய்ய கலியும் வகையும் மிக மொழியும் வகையடங்கி செய்ய சடையார் சைவ திருநெறியால் அசளிப்பார். ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார் உலகில் சிறந்து விளங்குகின்ற பல்லவரின் மரபிலே முறைமையாய்த் தோன்றி கொடிய வறுமையும் பகையும் அவற்றால் வரும் துன்பங்களும் நீடிக்கும்படி சிவந்த சடையினை நீங்கும்படி சிவந்த சடையினையுடைய இறைவரின் சைவ நெறியில் வழியே நின்று ஆட்சி செய்பவராகி ஐயடிகள் காடவர் போன் என்னும் மன்னர் அரச நீதி முறையிலே உலகமெல்லாம் தம் அடியின் கீழ் தங்கும்படி செய்கின்ற செங்கோல் ஆணையை உடையவராக விளங்கினார். திருமலியும் புகழ் விளங்கச் நிலத்தில உயிரும் பெருமையுடன் இனிது அமர புறபுலங்கள் அடிப்படுத்து தருமனறி தழைத்தோங்கத் தாரணி மேற்சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் அந்நாளில் அவர் செல்வம் மிகும் புகழ் விளங்கவும் விரிந்த இவ்வுலகத்தில் எல்லா உயிர்களும் பெருமையுடன் இனிதாக வாழவும் நீதிமுறை தழைத்திடவும் உலகில் சைவ நெறியுடனே அரிய வேத நெறி விளங்கவும் பகைவர் புலங்களை ஒடுக்கி தம் கீழ்ப்படும்படி செய்து ஆட்சி செய்து வந்தார். அந்நாளில் மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பன்னுகளை பணி செய்ய பாரளிப்பார். அரசாட்சி இன்னலனை இகழ்ந்தனை எழிற்குமரன் மேல் இழிச்சு நன்மெனறி திருத்தொண்டு நயந்தளிப்பார் ஆயினார். புற மன்னரும் ஏவல் செய்து ஒழுக வடமொழியும் தென்மொழியும் இவை முதலாக சொல்லப்படுகின்ற கலைகள் தம் வயப்பட்டு நிற்கவும் உலக காவல் செய்பவரான அவர்
உலகம் காக்கும் அரசாட்சி துன்பம் செய்வதாகும் என்று இகழ்ந்து நீத்து அதை அழகிய தம் மகன் மேலதாக வைத்து முடிசூட்டி நல்ல சிவனவியிலே நின்று திருத்தொண்டினை செய்ய விரும்பினார். பாடலன் 4049. தொண்டுரிமை புறக்கின்றார் சூழ்வேலை உலகின்கண் அண்டர்பிரான் அமர்ந்தருளும் ஆலயங்களானவெல்லாம் கண்டிறங்கி திருத்தொண்டின் கடனேற்று பணி செய்தே வண்டமிழின் மொழி வெண்பா ஓர் ஒன்றா வலுத்துவார். தெளிவுரை: திருத்தொண்டின் உரிமை செயல்களை வலுவாமல் காத்து வரும் அந்நாயனார் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் தேவர் பெருமானான இறைவர் விரும்பி எழுந்தருளிய கோயில்கள் எல்லாவற்றையும் போய் கண்டு வணங்கி திருத்தொண்டுக்கேற்ற கடமையான பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்து ஒவ்வொரு பதியிலும் வளமையுடைய தமிழின் வெண்பா ஒவ்வொன்றால் துதிப்பாராய். பெருத்தெழுகாதலில் வணங்கி பெரும்பட்ட தன்புலியோர் திருச்சிற்றம்பலத்தாடல் புரிந்தருளும் செய்சடை நிறுத்தனா திருக்கூத்து நேர்த்திரஞ்சி நெடுந்தகையார் விரிப்பினுடன் செந்தமிழின் வெண்பாமென் மலர்ப்புடைந்தார். பெருகி எழுகின்ற பக்தியால் வணங்கி குழந்த பெரும் பற்ற புலியூரின் சிற்றம்பலத்தில் ஆடும் இயற்றும் சிவந்த சடையுடைய கூத்தப் பெருமானின் கூத்தை நேர்பட்டு வணங்கி பெருந்தன்மையுடைய விருப்பத்துடன் செந்தமிழ் இனிய வெண்பாவாகிய மென்மையான மலர் மாலையை பாடினார். அவ்வகையால் அருள் பெற்று அங்கு அமர்ந்து சில நாள் வைகி இவ்வுலகில் தம்பெருமான் கோயில்கள் எல்லாம் எய்தி செவ்விய அன்பொடு பணிந்து திருப்பணியேற்றன செய்தே எவ்வுலகும் புகழ்ந்தேத்தும் இந்தமிழ் வெண்பா மொழிந்தார். அவ்வகையில் அருளை பெற்று அந்த பதியில் அமர்ந்து சில நாட்கள் தங்கி இவ்வுலகத்தில் தம்பெருமானார் வீட்டிருக்கும் கோயில்கள் எல்லாவற்றிலும் போய் அடைந்து செம்மையான அன்பினால் வணங்கி ஏற்றனவான திருப்பணிகளைச் செய்து எல்லா உலகங்களும் புகழ்ந்தேத்தி இனிய தமிழ் வெண்பாக்களை பாடி துதித்தார். இன்னறியால் அடியார் இன்பமுறை இசைவணி பன்னெடுநாள் ஆற்றியபின் பரமர் திருவடி நிழற்கீழ் மன்னு சிவலோகத்து வழியன் பெரு மருங்கணைந்தார் கன்னிமதில் சூழ்காஞ்சி கடவார் அடிகளார். வெல்லப்படாத மதிலையும் காஞ்சி நகரில் அரசு கட்டிய ஐயடிகள் கடவார்கோன். அப்போதையும் அப்படி படிக்கிறீங்க. காடவர்கோன் கேள்விப்படையிலேயே. ஐயடிகள் காடவர்கோன் இந்த நெறியினால் சிவனடியார் இன்பம் அடைய தமக்கு இயந்த தொண்டுகளை பல நீண்ட காலம் செய்த பின்னர் இறைவரின் திருவடியில் கீழ் சிவன் உலகத்தில் வழி நின்ற அன்பர்களுடனே சேர்ந்தார். பாடலன் 4053. பையரவமணியாரம் அணிந்தார்க்கு பாவணிந்த ஐயடிகள் காடவனார் அடியிணைத்தாமரை வணங்கி கை அணிமான் மழுவுடையார் கடல் பணி சிந்தனையுடைய செய்தவத்து கணம்புல்லர் திருத்தொண்டு விரித்துரைப்பாம். தெளிவுரை: நச்சுப்பையுடைய பாம்பை மணிமேகலையாய் அணிந்த இறைவற்கு வெண்பா பாடி சாத்திய ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் திருவடிகளை வணங்கி அவற்றின் துணையால் கையில் அணிகொண்ட மழுவையுடைய இறைவரின் திருவடியை பணியும் சிந்தனையுடைய செய்தவம் உடைய கணம்புள்ள நாயனாரின் திருத்தொண்டினை விரித்து சொல்வாம். சுந்தரமூர்த்தி நாயனார் துதி. உள்ளத்தில் ஒரு துளக்கம் இலோம் உலகுய்ய இருண்டதிரு கள்ளத்து அமுதுகுன்ற தருகனகம் ஆற்றிலிட்டு வளத்தில் மெலிந்தேள் உலகம் வணங்கு பெரு திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று என எடுத்தார். உலகமுய்யும் பொருட்டு நஞ்சுண்டதால் கருமையுடைய கழுத்தையுடைய திருமுதுகுன்ற
வாணர் அளித்த பொன்னை திருமணி முத்தாற்றில் இட்டு பின் வளத்தினால் மிக்கு ஏழ் உலகங்களும் வணங்கும் பெரிய திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்தவரான நம்பியாரூரர் வினையான பெருங்குழி வாய் நின்று என்னை வெளியே எடுத்தார். ஆதலால் உள்ளத்தில் யாம் சிறிதும் நடுக்கமில்லே இல்லோம். ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் புராணம் பொய்யடிமை இல்லாத புலவர் செருக்க முட்டிட்டு இப்ப அண்டைக்கு தொடங்கினாங்களே அந்த பொய்யடிகள் முத்திசரி அண்டி அண்டைக்கு பொய்யடிகள் காடவர் இல்லாத புலவர் செருக்கம் என்று சொல்லித்தான் அவைய படிச்சுட்டு ஒரு நாயனாரோட தொடங்கினாங்க. அப்ப இன்றைக்குத்தான் அது பொய்யடிமை இல்லாத புலவர் செருக்கம். அப்ப இவ்வளவு பேரும் பொய்யடிமை இல்லாத புலவர் என்னண்டி? நான் சொல்ல அண்டைக்கு இல்ல இதுதான் சொன்னவன் எனக்கு என்னண்டா வாட்ட திருப்பி கேட்கணும். கரைக்கண்டன் செருக்கம் இத 8 பாட்டு தான் முடிஞ்சிருண்டா கண்டு படிப்போம். கடம்புள்ள நாயனார் புராணம். வடவெள்ளாற்று தென்கரையில் உள்ளது இருக்குவேளூர். அந்த ஊரில் கடம்புள்ள நாயனார் தோன்றினார். அவர் சிவனடியை மறவாதவர். அவர் செல்வத்தின் பயன் விளக்கேற்றுவதென எண்ணினார். தினமும் கோயிலில் விளக்கேற்றி வந்தார். வறுமை வந்தது அவருக்கு. அதனால் அவர் தளரவில்லை. வீட்டில் உள்ள பொருள்களை விட்டு விளக்கேற்றினார். பின் விற்பதற்கு ஒரு பொருளும் இல்லாமல் போயிட்டு கணம் என்ற ஒரு வகை புல்லை அறுத்து வந்து விட்டு விளக்கேற்றி வந்தார். அதன் பின் அதை எவரும் வாங்கவில்லை. எனவே அப்புல்லையே விளக்கேற்றினார். அது விரைவில் எரிந்து விட்டது. அதனால் அவர் தம் தலைமையிலேயே விளக்காய் ஏற்றினார். அவர் தொண்டை ஏற்றிறவர் வீடு வேற்றை அளித்தார். திருக்கிளர் சீர்மாடங்கள் திருந்து பெருகும் குடி நெருங்கி பெருக்கு வட வெள்ளாட்டு பிறங் பொழில் வருக்கை நெடுஞ்சுளை பொலிதேன் மடு நிறைந்து வயல் விளைவிக்கும் இருக்கு வேளூர் என்பதி உலகில் விளங்குவதி. செல்வம் பெருகும் சிறப்புடைய மாடங்களில் எங்கும் திருத்தமுடைய பெருங்குடிகள் நெருங்கி வளம் வாய்ந்த வட வெள்ளாற்றின் தெற்கு கரையில் விளக்கமுடைய சோலைகளில் உள்ள பலா கனிகளில் நின்றும் வடிந்த தேன் நீர்மடிவினை நிறைத்தலால் வயல்களை விளையச் செய்யும் இருக்குவேளூர் என்ற பெயரை கொண்ட பதி உலகில் விளங்கும் பதியாகும். கதைச்சது அப்பகுதியில் குடிமுதல்வர் கதிவராய் அளவுறந்த எப்பொருளும் முடிவறியா எய்து பெருஞ்செல்வத்தார் ஒப்பில் பெருங்குணத்தினால் உலகின் மேற்பட விழுதார். மெய்ப்பொருளார் பொருளானவர் ஈசர்களல் என்னும் விருப்புடையார். அந்த நாளில் வாழும் குடித்தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் அளவில்லாத எல்லா பொருள்களும் இவ்வளவு என்று எல்லை காண இயலாதபடி பொருந்திய பெருஞ்செல்வத்தை உடையவர். ஒப்பில்லாத பெருங்குணத்தினால் உலகத்தின் மேன்மையுடன் வாழ்ந்தார். அவர் உண்மை பொருளான இறைவரின் திருவிடைகளே ஆகும் என்று பேரன்பை உடையவர். அவர் பெயர் கடம்புள்ள நாயனார் என்பதாகும். பாடல் 4057. தாவாத பெரும் செல்வம் தலை நின்ற பயன் இதுவென ஓவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள்ளெரித்து நாவார பரவுவார் நல்குறவு வந்தெய்த தேவாதி தேவர் பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார் தெளிவுரை. கெடாத பெரும் செல்வத்தால் பெரும் சிறந்த பயன் இதுவே என்று இடைவிடாத ஒளி தரும் விளக்குகளை சிவபெருமான் கோயிலுக்குள் ஏற்றி எரித்து நாவார துதிப்பவரான இந்நாயனார் வறுமை வந்தடையவே அந்த வறுமையுடன் இங்கு இருத்தல் தகாது என்று எண்ணி தேவர்களுக்கெல்லாம் தலைவரான சிவபெருமான் வீற்றிருக்கின்ற தில்லையை போய் சேர்ந்தார். தில்ல நகர் மணிமன்றுள் ஆடுகின்ற சேவடிகள் அல்லிய அன்புடன் இறஞ்சி அமர்கின்றார் புறமெரித்த வெள்ளியார் திருப்பூலீச்சரத்தின் கண் விளக்கெரிக்க இல்லிடையுள்ள நமாறி எரித்து வரும் மன்னாளில் தில்லை அம்பலத்தில் அழகிய அம்பலத்தில் ஆடும் சேவடிகளிடத்தில் பொருந்திய அன்புடன் வணங்கி அங்கு விரும்பி இருப்பவரான நாயனார் 3 புறங்களையும் எரித்த வில்லை ஏந்திய இறைவனின் திருப்புலீச்சரம் என்னும்
கோயிலில் விளக்கெரிக்கும் பணி செய்வதற்கு தம் இல்லத்தில் உள்ள பொருட்களை விற்று எரித்து வந்தார். அந்நாளில் ஆய செயல் மாண்டதற்பின் அயலவர் வாழிறப்பஞ்சி காய முயற்சியில் அறிந்த கணம்புல்லுக் கொடு வந்து மேய விலைக்குங் கொடுத்து விலைப் பொருளால் நெய்மாறி தூய திருவிளக்கெரித்தார் துளக்க மறுமை தொண்டனர். அங்கனம் அந்த செய்கையும் செய்து முடித்த பின்பு மற்றவரிடம் இரத்தல் தொழிலைச் செய்ய அஞ்சி தம் உடலின் முயற்சியால் கணம்புல்லை அறிந்து எடுத்து கொண்டு வந்து கிடைத்த வில்லை விற்று அதனால் கிடைத்த பொருளால் நெய் வாங்கி அசைவற்ற மென்மையான தொண்டை செய்பவரான நாயனார் தூய விளக்கை ஏற்றி எரித்தார். இவ்வகையால் திருவிளக்கு எரித்து வர அங்கு ஒரு நாள் மெய்வருந்தி அறிந்தெடுத்து கொண்டு வந்த விற்கும்புல் எவ்விடத்தும் விலை போகாது ஒழியவும் அப்பொனி ஒழியார் அவ்வறிவுள் நிலை மாட்டி அணிவிக்கிட்டார் எரிப்பார் அணிவிளக்காயிட எரிப்பார். இவ்வாறு அந்த நாயனார் விளக்கை எரித்து வர அங்கு ஒரு நாளில் உடல் வருத்தி அறிந்து எடுத்து கொண்டு வந்து விற்கின்ற பொருள் எங்கும் விலை போகாமல் போக கண்டு விளக்கும் பணியை கைவிடாதவராய் அறிந்த உள்ளேயே தீ கொளுத்தி அழகிய விளக்கை எரிப்பார் ஆன. பாடலன் 4061. முன்பு திருவிளக்கரிக்கும் முறையாமங்குறையாமல் மென்புல்லும் விளக்கரிக்க போதாமை மெய்யான அன்பு புரிவார் அடுத்த விளக்கு தம் திருமுடியை என்புருகம் அடுத்தெரித்தார் இருவினையின் தொடக்கெரித்தார். தெளிவுரை: இறைவரின் திருமுன்பு விளக்கு எரிக்கும் முறைப்படி உள்ள யாமம் என்னும் கால அளவில் குறையாமல் விளக்கை எரிப்பதற்கு அந்த புல் போதாமையால் மெய்மை அன்பினால் திருத்தொண்டு செய்பவரான நாயனார் அடுத்த விளக்குக்காக தம் திருமுடியினையே எலும்பும் கரைந்து உருகுமாறு தீயை மூட்டி எரித்தார். அதனால் இரு வினைகளை தொடக்கை எரிப்பவரானார். தங்கள் பிரான் திருவுள்ளம் செய்துதலை திருவிளக்கு பொங்கிய அன்புடன் எரித்த பொருவில் திருத்தொண்டருக்கு மங்களமாம் பெருங்கருணை வெத்தருளிச் சிவலோக எங்கள் பிரான் கணம்புல்லர் இனிதிறஞ்சி அமர்ந்திருந்தார். இப்பணியை தம் இறைவர் திருவுள்ளம் கொண்டு தலை விளக்கை மிக்க அன்புடன் எரித்த ஒப்பில்லாத தொண்டர்க்கு மங்களமான பெருங்கருணையினை வைத்தருள சிவலோகத்தில் எங்கள் பிரானான கணம்புள்ள நாயனார் சேர்ந்து ஈதாக வணங்கி வீற்றிருந்தார். மூரியார் கலியுலகில் முடியிட்ட திருவிளக்கு பேரியார் அணிந்தாருக்கு எரித்தார் தங்களல் பேணி வேரியார் மலர்ச்சோலை விளங்கு திருக்கடவூரில் காரியார் தாம் செய்த திருத்தொண்டு கட்டுரைப்பாம். வன்மையுடைய கடல் சூழ்ந்த உலகத்தில் முடியையே திருமுன்பிட்டு விளக்காக கங்கையான பெரிய ஆட்டை அணிந்த சிவனுக்கு எரித்த நாயனாரின் திருவடிகளை துதித்து தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்து விளங்கும் திருக்கடவூரில் தோன்றியருளிய காரி நாயனார் செய்ய திருத்தொண்டை சொல்வோம். கணம்புள்ள நாயனார் புராணம் முற்றிற்று. ஓம் நமச்சிவாய. ஆண்டி, திருத்தொண்டர் கதை சொல்றீங்களோ? சிறுத்தொண்டர் கதை நான் சும்மா பார்த்ததை சொல்றேன்.